எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேணும். Il doit y avoir des changements dans notre vie. எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும்போது தான் C'est lorsqu'il y a des changements dans nos vies. எங்களுக்கு விடுதலை வரும். C'est lorsqu'il y a des changements que nous avons une Hallelujah. libération. Alléluia. ஹல்லேலூயா. Alléluia. அவருடைய கர்த்தர் எங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வருவார். L'Éternel nous ramènera des changements. எத்தனை பேருக்கு விருப்பம் நாங்கள் விடுதலை அடைய வேணும் என்று சொல்லி? Combien de personnes voulez-vous changer votre vie? ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு பரிபூர்ண விடுதலைக்குள்ள வர வேணும். Que nous devons venir dans une libération profonde. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். Nous sommes les enfants de Dieu, du roi des rois. தேவன் ஒன்றுமில்லாததில் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். C'est l'Éternel qui a fait des choses de rien à tout. ஹல்லேலூயா. ஆனால் எங்களுடைய தேவைகளை சந்திக்க அவரால முடியும். C'est celui qui peut voir nos besoins. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. Celui qui nous fortifie Hallelujah. est capable de tout. ஹல்லேலூயா. Alléluia. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? Combien de personnes êtes-vous heureux aujourd'hui? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? Combien de personnes ஆமென். êtes-vous நாங்க là aujourd'hui? விடியப்புற 4 மணியில இருந்து இருக்கிறோம். Nous sommes là depuis 4 heures du matin. ஹல்லேலூயா. Hallelujah. 4 மணியில இருந்து காலையில ஆராதனை, ஹல்லேலூயா, அதுக்கு அப்புறம் இன்னொரு ஆராதனை, அதுக்கு இது மூன்றாவது ஆராதனை இங்க. Depuis 4 heures du matin, un premier culte, un deuxième culte et c'est le troisième culte maintenant. ஆமென். Amen. ஹல்லேலூயா. 2 ஆராதனை இங்க நடந்தது, அப்புறம் அங்கே ஒரு பெரிய ஆராதனை. Il y avait deux grands cultes ici et un grand culte là-bas. ஆமென். அப்ப 3 ஆராதனையிலும் ஆராதனை கொஞ்சம் பிள்ளைங்க நீங்க கலந்து கொண்ட பிள்ளைங்க இருக்கிறீங்க. Il y a beaucoup de personnes d'entre vous qui ont participé à ces deux cultes également. கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. எத்தனை பேருக்கு கர்த்தர் ஒரு எழுப்புதலை போட்டுருக்கான்னு விசுவாசிக்கிறீங்க? Combien de personnes l'Éternel a fait une தேவன் élévation? எங்கெல்லாம் எழுப்புதலை போறாரோ அங்கெல்லாம் விடுதலையை கொடுக்க போறாருன்னு Il y அர்த்தம். a une élévation, cela veut dire qu'il y aura une libération. ஆமென். விடுதலை என்று சொன்னால் என்ன? Qu'est-ce que la libération? நாங்க இழந்ததை பெற்றுக்கொள்கிறது தான் விடுதலை. C'est ce que nous avons perdu que nous allons récupérer. ஹல்லேலூயா. La libération. இழந்த Alléluia. காரியங்களை பெற்றுக்கொள்கிறது. Tout ce que nous aurons perdu, nous allons le récupérer. ஆமென். அதிலும் இன்னும் உஷாரா இருந்தால் Et si nous sommes encouragés dedans, ரெட்டிப்பான nous aurons அபிஷேகம். doublement donc. ஹல்லேலூயா. Alléluia. இழந்ததை பெறது பெரிய காரியம் இல்ல. Ce que nous perdons, que le récupérer, ce n'est pas une grande chose. ஆனா ரெட்டிப்பான மடங்கு பெறது பெரிய blessing. Mais lorsque nous le récupérons doublement, c'est une grande bénédiction. ஹல்லேலூயா. Alléluia. ஹல்லேலூயா. Alléluia. கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர் என்று Amen. சொல்லி? Combien de personnes d'entre vous ஆமென். allez dire que l'Éternel est bon? உங்களுடைய கர்த்தர் நல்லவர்னா சொல்லுவீங்க. Vous allez dire que mon Éternel est bon. உங்களுடைய கர்த்தர் சரியில்லையோ Si l'Éternel n'est pas bon, சொல்ல மாட்டீங்க. vous le direz pas. ஹல்லேலூயா. Alléluia. உங்களுக்கு யாரு கர்த்தர்ன்னு தெரியாது. Vous savez peut-être pas qui est l'Éternel. கர்த்தரா இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொன்னால், Si nous disons que Jésus-Christ est l'Éternel, ராஜாதி ராஜா கர்த்தர் என்று சொன்னால், le roi des rois est l'Éternel. தாவீது ராஜா சொல்றார், David dit, நான் கர்த்தரை எனது வலது பார்சத்தில் வச்சிருக்கிறபடியினால parce que l'Éternel est également avec நான் moi, அசைக்கப்படுவதில்லை. je ne bougerai point. ஹல்லேலூயா. Alléluia. ஆமென். Amen. ஆமென். Amen. எப்பெல்லாம் நாங்கள் ஆமென் சொல்லி வாயை திறக்கிறோமோ Lorsque nous disons Amen, que nous ouvrons notre bouche et disons cela, அப்பதான் வார்த்தை வேலை செய்யும். c'est ainsi que la parole sera exécutive. ஆமென். Amen. வார்த்தை தான் உங்களுடைய கட்டுறது. C'est la parole qui va vous construire. வார்த்தை தான் இடிக்கிறது. C'est la parole qui détruit également. வார்த்தை தான் விளைய பண்ணுகிறது. C'est la parole qui fait grandir. வார்த்தை தான் உங்களை C'est ஆசீர்வதிக்கிறது. la parole qui va vous bénir. வார்த்தை தான் ஜனங்களை அழிக்கிறது. C'est la parole qui détruit également les peuples. ஆனபடியால நாங்கள் எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது Ainsi, lorsque nous venons dans le royaume de தேவன் Dieu, எங்களை கட்டுகிறவர். l'Éternel est celui qui construit. ஹல்லேலூயா. Alléluia. சோர்ந்து போகாம கட்டுகிறவர். Il nous construit sans que nous affaiblissions. இப்ப ஒரு 3 கிழமைக்கு முன்னம் போன வாரத்தை அதுக்கு முதல் வாரம் ஒரு செய்தி கொடுத்துறான். Il y a 2 semaines, j'avais prêché une parole பிரேயரை கொடுத்து concernant la prière. டிவியிலும் நிறைய பேர் பார்த்தவங்க, Même sur la télévision, il y a beaucoup de personnes qui l'ont vu, இங்கேயும் பார்த்தவங்க. également ici. யாருக்கு வேலை செய்ததோ செய்யலையோ தெரியாது. Je ne sais pas en combien de personnes ceci a été exécutif ou non, ஆனா அது எனக்குள்ள வேலை செய்தது. mais en moi celle-ci a été Hallelujah. productive. Alléluia. ஹல்லேலூயா. Alléluia. வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். La parole est très puissante. நாம் ஒரே வடியா வெட்டிக்கண்டே போவோம். Peut-être que nous allons continuer en celle-ci. அந்த வார்த்தை Mais la parole, திடீரென்று subitement, நம்மையும் ஆசீர்வதிச்சிரும். nous aussi nous bénit. ஹல்லேலூயா. Alléluia. அதான் கம்பீரத்தோட விதைக்கிறவன், C'est ainsi pourquoi celui qui sème அவன் avec அழுது profondeur, அழுது 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 அவன் விதைக்கிறவன் celui qui sème avec beaucoup de lamentation, ஒரு நாள் un jour, டக்குன்னு ஆசீர்வாதம் வந்துரும் மற்ற பக்கத்துல. subitement, il aura une bénédiction soudaine. ஹல்லேலூயா. Alléluia. கண்ணீரோட விதைக்கிறவன் Celui qui sème avec les ஒரு larmes, நாள் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான். lui-même il sera béni un jour. ஹல்லேலூயா. Alléluia.
Alléluia. ஹalleluya. Hallelujah. ஆனபடியால நீங்க ஒரு வேளையில ஓடி ஓடி ஆண்டவரை தேடி இருக்கலாம். Peut-être que vous courez, que vous cherchez Dieu tous les jours. ஆண்டவர்கிட்ட நீங்கள் अनेक காரியங்களை கேட்டிருக்கலாம். Peut-être que vous avez demandé beaucoup de choses en Dieu. எதுவுமே நடக்கலைன்னு Peut-être யோசிச்சிருக்கலாம். que vous pouvez penser que cela என்னுடைய ஜெப ஜீவியம் போயிட்டு ne s'est pas passé, que j'ai perdu la vie de la பைபிள் prière. பைபிள் வாசிக்கிறதே இல்ல. Je ne lis pas la Bible. பரம்பரையே வாசிக்கிறே இல்ல. Même ma génération ne le lit pas. அப்படி யோசிக்கலாம். Peut-être que nous ஆனா pouvons penser comme கர்த்தர் cela. இன்றையிலிருந்து கர்த்தர் உங்களை பைபிள்ல வாசிக்க பண்ண Mais போறார். aujourd'hui, à partir d'aujourd'hui, வார்த்தை l'Éternel நீங்க va vous ஆமென் faire lire la சொல்லுங்க. Bible. இதுக்காக ஆமென் சொல்லுங்க. Dites amen pour Amen. cela. Amen. வாயை திறந்து ஆமென் என்று சொன்னா Si vous ouvrez la bouche et que vous dites amen, பிசாசு கட்டி வைக்கிறதுல பெரிய கட்டை எது தெரியுமா? vous savez ce que le Satan vous rend esclavage? பெரிய கட்டு பிசாசுல பெரிய கட்டை எது தெரியுமா? La plus grande des choses qu'il fait, vous savez ce que c'est? வாயை கட்டுறது. C'est de fermer notre bouche. வாயை கட்டுறது. C'est de fermer notre bouche. இயேசு கிறிஸ்து நாமத்தினால Au nom de Jésus-Christ, இந்த கட்டெல்லாம் இன்றைக்கு அவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். il faut que toutes ces choses soient déliées. ஹalleluya. Tous ces liens soient ஆமென் déliés. சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Dites amen. Dites tous ஆமென். amen. இனி Hallelujah. பேர் பேரா சொல்ல போற நாட்டு வாய் கட்டி இருக்கேன்னு சொல்லி. ஹalleluya. Alléluia. கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. ஆமென். Amen. நாங்கள் போன முறை நான் சொல்லியிருந்தேன் சாட்சி ஜோர்தானுக்கு போயிருந்தோம். J'avais fait un témoignage la semaine dernière que nous étions partis en Jordan. ஜோர்தான் போய்ல ஒரு வாலிப புள்ள 19 வயசு இருக்கும். Il y avait un jeune de 19 ans. Non, une jeune fille de 19 ans. அப்ப அந்த பொம்பளை பிள்ளைக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பொக்களம் ஃபுல்லா பொக்களம். Cette jeune fille avait ce qu'on appelle la varicelle de la tête aux pieds. varicelle அதை விட பெரிய varicelle. C'était encore plus intense que cela. அப்ப அந்த une éruption cutanée. எனக்கு தெரியும் கர்த்தர் சுகமாக்குவார்ன்னு. Mais je savais que l'Éternel allait la guérir. கர்த்தருக்கு சின்ன வேலை. Pour l'Éternel, c'était une petite chose. ஆனா எனக்குள்ள ஒரு ஆதங்கம். Mais moi, j'avais je voulais que ça se fasse. அப்ப நான் பார்க்கிறேன் அவங்கள. Et je la regarde. இன்றைக்கு சுகமாக்கி விட்டா நாளைக்கு ஓடிடுவாங்க. Si elle guérit aujourd'hui, si je la guéris aujourd'hui, demain elle va peut-être partir. சர்ச் பக்கமே வர மாட்டாங்க. Elle reviendra peut-être pas à l'église. Alléluia. Alléluia. இன்றைக்கு நல்லா நெளிஞ்சு ஏலாம அப்படியே சவண்ட் அப்படியே நிக்கறாங்க. Elle était très courbée, elle était vraiment pas bien. எல்லாருக்கும் பரிதாபம். Et tout le monde avait pitié d'elle. நிக்கவே இல்லாது. Elle ne pouvait même pas se tenir debout. Même au niveau des jambes. நான் சொன்னேன் அவக்கு உடனே சொன்னது. J'ai dit premièrement, je lui ai dit, கர்த்தர் சுகமாக்குவார். l'Éternel va te guérir. ஆனா எடு போட்டோ. Mais prends une photo. சுத்தி எடு போட்டோ. Faut prendre des photos tout autour. ஆமென். ஏண்டா இவங்க மறந்துடுவாங்க ஒரு நாளைக்கு. Parce qu'un jour elle va l'oublier. எல்லாம் முகம் எல்லாம் மாறின உடனே மறந்துடுவாங்க. Peut-être que le visage va être guéri, elle va oublier. அப்புறம் மக்கியாஜ் அடிக்க விட்டுருவாங்க. Peut-être qu'elle va se maquiller ensuite. அது C'est une தப்பு bonne கிடையாது. chose, ce n'est pas une erreur. ஆனா கர்த்தரை மறந்து மக்கியாஜ் அடிக்கிறது தான் பாவம். Mais ce qui est péché, c'est d'oublier l'Éternel et de se கர்த்தருக்குள் maquiller. மகிழ்ச்சியா இருக்கிறது சந்தோஷம். Lorsqu'on est heureux en Dieu, c'est கர்த்தருக்குள் très அலங்காரமா bien. இருக்கிறது நல்லது. Lorsqu'on est beau en Dieu, c'est très கர்த்தர் bien. இல்லாத வாழ்க்கை ஆபத்தான Mais வாழ்க்கை. lorsqu'il n'y a pas Dieu dans notre vie, c'est une vie très mauvaise. அப்ப நான் அவக்கு சொல்லியாச்சு. Ainsi, je lui ai dit. போட்டோ எடுத்து ப்ரூவ் வச்சாச்சு. Ainsi, on a pris les photos, il y a des preuves. இப்ப நீ சர்ச்சுக்கு வர வேணும். Ainsi, tu dois venir à l'église maintenant. கர்த்தர் மெல்ல மெல்லமா சுகப்படுத்துவார். L'Éternel va te guérir doucement, tout உன்னுடைய doucement. ஆத்துமா குணமாக உன்னுடைய ஆத்துமா குணமாக Ton âme va se guérir petit à petit. அப்போ உனக்கு விடுதலை வரும். Ainsi, la libération va se faire. இப்போ 90% அவங்களுக்கு என்ன செய்துட்டது? Et qu'est-ce qui s'est passé à 90% maintenant? சுகமாயிட்டது. Elle a été guérie. Hallelujah. Alléluia. இப்ப போன உடனே அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் பரிபூரண விடுதலை. Et là, quand je vais repartir, il va y avoir un baptême et une libération profonde. கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்ல. Rien n'est impossible à l'Éternel. இன்னொரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. Une autre sœur est venue. அதுக்கு முதல் முறைக்கு. Juste avant. அவங்களுக்கு 11 பிசாசு. Elle avait 11 esprits mauvais en elle. 11 பிசாசு. 11 esprits mauvais en elle. ஆனா ஏதோ ஞான குறைவில Il y avait un manque de connaissance. ஜெபிச்சு 11 பிசாசும் போயிட்டது. Et de cela, les 11 esprits sont partis. On a prié et c'est parti. இப்பயால் சபைக்கு வர இல்ல. Et là, maintenant, elle ne vient plus à l'église. இப்பயால் என்ன செய்யற இல்ல? Qu'est-ce qu'elle ne fait plus? சபைக்கு வர இல்ல. Elle ne vient plus à l'église. எத்தனை பிசாசு தோள் ஏற போதோ தெரியாது. Alors on ne sait pas combien d'esprits l'a re-rencontré encore. Hallelujah. Hallelujah. ஆனபடினால கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்கிறவர்? Ainsi que fait l'Éternel pour nous. மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை. Si le vrai fils nous libère, il y a la vraie libération. ஆனபடியால Ainsi
இம்மைக்குரிய காரியங்களை பார்க்கலாம். Plus que les choses d'aujourd'hui. எங்களுக்கு अनेक காரியங்கள் தேவைப்படுகிறது. C'est vrai que nous avons beaucoup de besoins. अनेक காரியங்களை கர்த்தர் சந்திக்க வேணும். C'est vrai que l'Éternel doit voir beaucoup de choses dans notre vie. ஆனால் ரட்சிப்பு. Mais le salut. ஆனால் ரட்சிப்பு. Mais le salut. தேவனுடைய ஐக்கியம். L'union. இந்த தேவனுடைய உறவு. La relation que Dieu a avec nous. இத நாங்க ஒரு நாளும் இழந்து போயிட கூடாது. Nous devons jamais la perdre. ஒரு நாளும் இழந்து போயிட கூடாது. Jamais la perdre. ஆமென். அப்ப நாங்க இன்றைக்கு நாங்க பார்க்க வேண்டிய வசனம். Ce que nous allons voir aujourd'hui en parole. எப்படி எங்க வாழ்க்கையில comment dans notre vie ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வர்றது. Nous devons ramener une pause. ஒரு பிரேக் த்ரூ, ஒரு விடுதலை. Une libération. கர்த்தர் எங்க வாழ்க்கையில விடுதலையை தந்து வச்சிருக்கிறார். L'Éternel nous a déjà donné une libération dans notre vie. நாம நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். Plus que nous pensons et ce que nous demandons, l'Éternel fait plus. Hallelujah. 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 என் ஜனம் notre peuple அறிவில்லாமல் சங்கரமாகறாங்களா? Peut-être que ils font sans avoir la connaissance. என்னுடைய ஜனம் எப்படி சங்கரமாகறாங்க? Que font ce peuple? அறிவில்லாமல். Sans connaissance. என்ன அறிவு? Quelle connaissance? தேவனை அறிகிற அறிவு. La connaissance de connaître Dieu. Hallelujah. Hallelujah. தேவனை அறிகிற அறிவு எங்களுக்கு இல்ல. Nous n'avons pas peut-être la connaissance de connaître Dieu. எப்படிப்பட்டவர் என்னுடைய கர்த்தர்? Comment est notre Dieu? வசனத்தை நாங்க வாசிப்போம். Nous allons lire la parole. பிலிப்பியர் 4:13 டக் டக்னு வாசிங்க. Philippiens 4:13. மாமன் மருமகளும் இருக்காங்க, டக் டக்னு வாசிப்பாங்க. ஆமென். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லுங்க, எல்லாரும் நாங்க வாய்களை திறந்து உச்சரிக்க போறோம். Nous allons tous lire la parole. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எல்லாட்ட வாயும் அறிக்கை பண்ணுங்க. சில வேளையில நீங்க வீட்டுல வர்ற கிழமை வரைக்கும் பைபிள் பக்கமே போக மாட்டீங்க சில பேர். ஆனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. இன்றைக்காவது நீ மனம் திரும்பினீங்கன்னு சொன்னா எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உச்சாமா இன்னொரு வாட்டி சொல்லுங்க எல்லாரும் உச்சாமா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யாரு கேக்குறானோ கேட்க இல்லையோ, celui qui entend ou qui n'entend pas, உங்க வீட்டு பிசாசு கேக்குது. mais les mauvais esprits de votre maison ஏதோ புதுசா இன்றைக்கு கொண்டு சொல்லுது. il entend qu'il y a une nouvelle chose qui se dit. ஏதோ இன்றைக்கு புதுசா சொல்றானே இவன், une nouvelle chose qui se dit. இத்தனை வருஷம் நான் சர்ச்சில கொண்டு வந்து வாயை திறக்காம வச்சிருந்த நான், pendant toutes ces années je n'ai pas fait parler. இன்றைக்கு ஏதோ சொல்லுது. Aujourd'hui quelque chose est dit. அப்படியே நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு பிசாசு கவலைப்படுவான். ainsi le பிசாசு பயப்படுவான். les mauvais esprits vont அப்படியே மறுபடியும் நாங்க சொல்லுவோமா? alors disons et redisons. ஹalleluya சொல்லுங்க, உச்சமா சொல்லுங்க. என்னை சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து சொல்லுங்க. கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் உச்சாமா சொல்லுங்க. உள்ள எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இதே இடத்துல இருந்து நாங்க 15 கிட்டத்தட்ட 16-17 வருஷத்துக்கு முன்ன, il y a de ce même endroit, il y a 15, 16, 17 ans, à peu près 20 ans on va dire, இதே இடத்துல இருந்து de même endroit, இதே இடத்துல நின்று de ce même endroit, நாங்க சொன்னாங்க இந்த வசனம். je l'avais déjà dit cette parole. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அப்ப காணிக்கை எங்களுக்கு 3 யூரோ. À l'époque, nous avions la quête de 3 பேர் தான் சபையில il n'y வர்றது. avait que 3 personnes dans cette ஹalleluya. église. பாத்தியம்மா பாந்தனியம்மா 2-3 கொஞ்சம் பேர் தான் நாங்க. Les 3 sœurs. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை செய்ய எங்களுக்கு பலம் கொடுத்திருக்கிறார். L'Éternel a fait de grandes choses aujourd'hui. Hallelujah. 7000 ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். Plus que de 7000 âmes nous எத்தனையோ avons baptisés. இன்றைக்கு 10 இடங்களுக்கு மேல எங்களுக்கு சபை இருக்கு. Il y a plus de வேற நாடுகள்ல கர்த்தர் வந்திருக்கிறார். avec beaucoup de pays. Hallelujah. Hallelujah. இந்த ஜோர்தானுக்கு இந்த முறை வர்றாங்க ஆட்கள். Il y a beaucoup de personnes qui vont venir en Jordanie. 15 பேரோ 17 பேரோ வர்றாங்க இந்த முறை. 15-17 personnes qui viennent. ஜோர்தான் சபையில போய் ஆராதனை செய்றோம். Pour aller faire un culte à l'église de Jordanie. இஸ்ரவேலை கர்த்தர் கொண்டு போறார். Même en Israël nous disons. Hallelujah. எங்க ஜனங்களை பாப்பாங்க. Nos peuples, nos gens vont voir Hallelujah. 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 அப்ப நாம என்ன சொல்ல வேணுமாம்? Ainsi que devons nous எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற. celui qui me fortifie. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற. celui qui me fortifie. என்னை பலப்படுத்துகிற. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற
கிறிஸ்துவினாலே par Christ, கிறிஸ்துவினாலே par Christ. ஹalleluya ஒருவேளை மனுஷியால இல்லாம முடியலாம் Peut-être ce n'est pas par notre மனுஷனால முடியாம par la இருக்கலாம் personne avec qui nous பிள்ளையால vivons, முடியாம par les இருக்கலாம் enfants peut-être. ஆனால் கிறிஸ்துவினால முடியும் par Christ, c'est ஹalleluya possible. சொல்லுங்க ஹalleluya Dites ஹalleluya Dites வாயை Alléluia. திறங்க வாயை Ouvrez திறங்க votre ஆமென் bouche, ouvrez ஹalleluya votre வாய் bouche. திறக்க Dites எப்பத்தா Alléluia. ஆமென் Il faut ouvrir votre ஹalleluya bouche et dire என்னவாம் Alléluia. எப்பத்தா ஆமென் Amen. ஆமென் Amen. ஹalleluya Alléluia. கத்தராங்க அந்த சிறு பொண்ணை அந்த புள்ள செத்து போய் கிடந்தது என்ன சொன்னாராம் கத்தரை போய் Lorsque la petite fille était morte, qu'a dit Jésus, l'Éternel? தலிதா Tabitha? ஆ தலிதா தலிதாண்டா என்ன Que veut dire Talitha? தலிதாண்டா என்ன Que signifie தலித் தலித் Talit? தலித் என்று சொல்லுறோம் அந்த சுத்தி இருக்கிற அந்த துணி C'est ce qu'on appelle l'ensevelissement. நம்மாக்கள் அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க Mais nos personnes disent une autre தலித் chose. என்று சொல்ற அந்த போடுற அந்த சால்வை C'est comme le châle, அந்த சுத்துற அந்த 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 துணி le drap நாம d'ensevelissement. ஜெபிக்கிறதுக்கு போடுறோம் மேல போறோம் அதான் தலித்ன்னு C'est ce சொல்றது qu'on met pour prier. தும்பியும் தலித்தும் என்று பேச வசனம் வருது Dans la parole, il est dit ainsi. ஓ தலித்துக்கு இல்ல அந்த 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 துதிக்க போடுற துணிக்குள்ள பொடி இருக்கு தலித்தா குமி Et c'est dans cet ensevelissement qu'il y avait le corps, le défunt. ஆமா அந்த டெட் பொடி எங்க இருக்குது Où était le défunt? அந்த ஜெபம் பண்ணுற அந்த அதுக்குள்ள இருக்குது Dans ce drap de prière. சில போல நாங்க தோல்ல போடுவோம் பார்த்திருக்கீங்க தானே Vous avez déjà vu, je le mettais அந்த pour les இஸ்ரவேல் அந்த prières, வசனங்கள் அந்த avec les paroles தொங்குற நூல்கள் d'Israël. அதுதான் தலித்ன்னு C'est ce qu'on சொல்றது appelle le talit. அந்த தலித்துக்குள்ள டெட் பொடி இருக்குது C'est dedans qu'il y avait le défunt. அதான் தலித்தா கும்மின்னு சொல்றது C'est pour ça qu'on dit talit. சில பேர் எங்களுக்கு வசனம் விளங்க இல்லைன்னு சொன்னா கண்ட பாட்டுக்கு நம்ம யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று செய்துட்டு போயிடுவோம் Peut-être que lorsque nous ne comprenons pas, nous interprétons ஒரு de notre வேளையில façon. சபையில நாம இருக்கலாம் Peut-être que nous sommes dans l'église ici. தேவ பிரசன்னத்துல Peut-être que இருக்கலாம் nous sommes dans la présence de Dieu. டெட் பொடியா இருக்கலாம் Mais peut-être que nous sommes un défunt. ஹalleluya Alléluia. என்ன மாதிரி இருக்கலாம் Comment est-ce que nous sommes? டெட் பொடியா Comme un இருக்கலாம் défunt. பேச முடியாம இருக்கலாம் Peut-être que nous pouvons ஹalleluya parler. நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு Alléluia. கற்பம் இருக்குது Peut-être que nous avons ஆமா ஜீவன் இருக்குது la vie en nous. என்னதான் கத்தனான வழியால வராது Mais peut-être que ça vient pas à l'extérieur. ஹalleluya Alléluia. ஹalleluya Alléluia. ஆனபடியா நாங்க வாய் திறக்கப்பட வேணும் Ainsi, nous devons ouvrir nos ஜீவன் bouches. பெற வேணும் Nous devons avoir la vie. ஹalleluya Alléluia. சில வேளையில நீங்க பாருங்க சில வேளையில நல்ல பயங்கர அனாயிண்டிங் இருப்பாங்க Peut-être qu'il y a des personnes qui sont dans l'onction. Une bonne அபிஷேகத்துல onction, இருப்பாங்க une grande onction. ஆனா வாய் திறக்க மாட்டாங்க Mais ils n'ouvrent pas la bouche. வாய் ஏன் அபிஷேகத்தை Ils அப்படி sont அனாயிண்டிங்ல tellement dans l'onction qu'ils n'ouvrent pas leur bouche. சில பேர் பரிசுத்தத்துல இருப்பாங்க Peut-être qu'ils sont il y a des personnes qui sont dans le Saint-Esprit, லஞ்ச் ஆண்டவரோட எடுத்துட்டு வந்திருப்பாங்க mais avec l'Éternel. ஆனா வாய் திறக்க Mais மாட்டாங்க ils n'ouvrent pas la bouche. ஹalleluya Alléluia. பிரயோசனமே இல்ல Ce n'est pas la peine. வாய் C'est திறக்கப்படும் inutile. Il faut ouvrir la இப்பத்தா bouche. ஹalleluya ஆனபடி உங்களோட வாய்கள் எல்லாம் இன்றையில இருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால திறக்கப்படுவதாக Ainsi, à partir d'aujourd'hui, au nom de Jésus, Hallelujah. les bouches doivent s'ouvrir. Hallelujah. Amen. Alléluia. சொல்லுங்க. Dites Amen. ஆமென் Amen. ஹalleluya Alléluia. கர்த்தர் நல்லவர் L'Éternel est bon. ஹalleluya Hallelujah. மறுபடியும் வசனத்தை வாசிங்க Relisons encore la parole. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் ஒரு குறையும் இல்லாமல் நடத்த கர்த்தர் கிருபையை தருவார் Ainsi, il est dit, je puis tout par Christ qui me fortifie. இன்றைக்கு ஏதோ ஒரு குறை இருக்கின்றால் Si vous avez un manquement aujourd'hui, ஏதோ ஒரு பிரச்சனை si vous இருக்கின்றால் avez un problème aujourd'hui, ஏதோ ஒரு தேவை si vous இருக்கின்றால் avez un besoin aujourd'hui, ஏதோ ஒரு பொருளாதார தடை இருக்கின்றால் peut-être que vous avez des épreuves dans votre vie, அங்க ஒரு நோக்கம் கர்த்தர் வச்சிருக்கார் mais il y a un but, une vision par rapport à ça. ஒரு நோக்கத்தை கர்த்தர் Il y a un வச்சிருக்கார் but par rapport à ça. அவரால முடியாதன்னு இல்ல C'est pas que l'Éternel ne அவருக்கு peut pas. தெரியாதன்னு சொல்லி C'est இல்ல pas qu'il ne sait pas. அவரால குணப்படுத்த முடியாதன்னு இல்ல C'est pas qu'il ne peut pas guérir. ஆனால் அந்த தேவை சந்திக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் Mais என்ன peut-être que si vos besoins ne sont pas connus par Dieu, அந்த தேவையை காட்டிலும் plus que cela, நீங்கள் பெரியவர் vous êtes plus grand que ce besoin. நீங்க முக்கியமான ஒரு Vous ஆள் êtes plus important que cela, ce besoin. நீங்க முக்கியமான ஒரு ஆள் Vous êtes très important. நீங்க உங்களை மாடல் பண்ண வேணும் Vous devez vous modeler. ஒரு வீடு வேணும்டா Si vous voulez une maison, அந்த வீட்டை வச்சு நீ என்ன செய்ய போற qu'est-ce que vous allez faire avec cette maison?
ஒரு ஒரு குழந்தை Si வேணுமென்றால் vous voulez un enfant, அந்த குழந்தையை வச்சு நீ என்ன செய்ய போற? qu'allez-vous faire avec cet enfant? ஒரு வாகனம் வேணுமென்றால் Si vous voulez une voiture, அந்த வாகனத்தை வச்சு நீ என்ன செய்ய போற? qu'allez-vous faire avec cette voiture? பொருளாதாரம் வேணுமென்றால் Si vous voulez un objet, பொருளாதாரத்தை வச்சு என்ன செய்ய qu'est-ce போற? que vous allez faire avec cet objet? கர்த்தர் நோக்கம் இல்லாம ஆசீர்வதிக்க மாட்டார். L'Éternel ne vous bénira pas sans une utilité. ஹalleluya Alléluia. ஹalleluya Alléluia. ஆனபடினால C'est pourquoi கர்த்தரால எல்லாம் முடியும், l'Éternel est capable de tout. தேவனால எல்லாம் செய்ய முடியும். Il est capable de tout faire pour vous. ஆனால் நமக்கு என்ன செய்ய போறாரு? Mais qu'est-ce qu'il va faire aujourd'hui pour nous? அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன லாபம்? Ainsi, quelle est l'utilité pour le royaume de Dieu? ஏன்னா நாங்கள் தேவன் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், Parce que l'Éternel nous a connus. எங்களை பேர் சொல்லி Il nous அழைத்திருக்கிறார், a connus par notre nom. எங்களுடைய கரங்களை ஏந்தி வச்சிருக்கிறார், Il nous a pris par la main. உள்ளங்கையில வரைஞ்சு Il வச்சிருக்கிறார். nous a dessiné dans le creux de sa main. ஆனா நாங்கள் முதலாவது நாங்கள் விசுவாசமோட இருக்க வேணும். Mais nous devons avoir la foi en lui. தேவனால d'abord. முடியும், Parce que l'Éternel ஆனா peut. நான் அவருடைய திட்டத்துல இல்ல, Mais moi, peut-être que je ne suis pas dans la volonté de Dieu. அவருடைய அந்த ரைட் பொசிஷன்ல இல்ல. Peut-être que je ne suis pas à sa droite, à sa position அவ droite. என்னை நான் என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். Ainsi, que dois-je faire? Je dois me fortifier. நான் அந்த அவருடைய திட்டத்தோட நான் ஓட வேணும். Je dois aller dans sa volonté. ஓ ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நீதிமான்களுக்கு வரும் பாடுகள் எப்படி இருக்குமாம்? Comment sont les épreuves qui arrivent aux justes? அநேகமா இருக்கும். Ils sont très grands, ils sont பிரச்சனை importants. மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல Il y aura போராட்டம், des problèmes sur les problèmes, des துன்பத்துக்கு épreuves மேல sur les- துன்பம். des souffrances sur les souffrances. ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து Mais plus que cela, ஒவ்வொன்றாக விடுதலையாக்குவார். mais petit à petit, la libération va venir. ஏன் ஒரே நாள்ல விடுதலையாக்க முடியாது? Pourquoi n'est-il pas possible de libérer en un jour? நீ ஓடிடுவ, Parce que nous allons peut-être partir. நீ ஓடிடுவ. Peut-être que nous allons nous உன்னை échapper. உருவாக்கவே முடியாது, Ainsi, il n'est pas possible de nous créer. உருவாக்கவே Il n'est முடியாது. pas possible de créer. என்ற அனுபவத்துல நான் Je சொல்றேன். le dis par ma propre expérience. எங்க சேர்ச்சில தெரியும், எங்க சந்தனி சேர்ச்சில ஒரு சிஸ்டர் வந்தா. Il y avait dans notre église à Saint-Denis une sœur. நல்ல உங்களுக்கு கன பேருக்கு அவங்கள நல்லா Il y தெரியும். a beaucoup de personnes d'entre vous qui la connaissent. நல்ல ரெண்டு பேரும் நல்ல பெல், நல்ல ஹைட், வெயிட் ஆனாக்கள். Des grandes personnes, très belles personnes. அவங்க வந்த வரையகளை எல்லா இடமும் நாங்க போனோம்னு சொன்னாங்க. Et lorsqu'elles viennent, elles ont dit qu'elles ont été partout. 15 வருஷமா நாங்கள் வெயிட் பண்றோம். Nous attendons 15 ans. எங்களுக்கு குழந்தை இல்லையே நாங்கள். Elles ont dit on n'a pas d'enfant. அப்ப நாங்க ஜெபிச்சோம். Ainsi nous avons prié. குழந்தை உண்டாயிற்று. L'enfant a été créé. ஒரு மாசம் ஆக்களை காண இல்ல. Un mois ils sont pas venus. ஏன்னு கேட்டா, Pourquoi? பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு பேபி ஆயிட்டு. Parce que comme vous avez dit pasteur, nous avons été conçus. Il y a une டாக்டர் conception. சொன்னார் எங்களை வெளியில போகணும்னு. Le médecin a dit de ne pas sortir. ஒரு வருஷம் குழந்தை பிறக்கும் வரைக்கும் நாங்க எங்களுக்கு இல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது, குழந்தை பிறந்த உடனே வருவாங்க. Alors ainsi jusqu'à la naissance, ils sont pas venus. Nous avions une fois qu'ils allaient venir après la ஒரு naissance. வருஷமும் வர இல்ல. Ils sont même pas venus après. டிவி பார்ப்பாங்க. Peut-être qu'ils regardent à la télévision இன்றைக்கும் பார்த்துட்டு aujourd'hui. இருப்பாங்க. Même aujourd'hui, ils sont peut-être en train de இல்லாட்டி regarder. யூடியூப்ல எப்படியாவது பார்ப்பாங்க. Peut-être ils regardent quand même le அவங்களுக்கு culte. தான் இந்த செய்தி. C'est pourquoi je leur donne ஒரு ce வருஷமா வர message. இல்ல. Non, ils sont pas venus. அப்புறம் ஒப்பு கொடுக்க வர்றேன்னு சொன்னாங்க. Mais ils ont dit qu'ils allaient venir également présenter l'enfant. 15 வருஷத்துக்கு பிறகு பெத்த குழந்தை பாஸ்டர். 15 ans après, cet enfant est né. ஆனா என்னண்டு கொண்டு வரது படி. Alors ils ont demandé, mais comment est-ce que je peux le ramener pour la présentation? ஒப்பு கொடுக்கவும் வர இல்ல. Ils sont même pas venus pour la présentation de l'enfant அதே devant Dieu. சிஸ்டர், அதே குடும்பம், அதே Cette குடும்பம். même famille, அப்புறம் இன்னொரு ஃபேமிலி அனுப்பி இருந்தாங்க. ils ont envoyé une autre famille. என்னத்துக்கு அனுப்பி இங்க வந்தாங்க, சேர்ச்சுக்கு Ils வந்தாங்க. sont venus, cette famille. என்னன்னு கேட்டா, Pourquoi? எங்களுக்கு குழந்தை இல்ல. Parce qu'ils n'ont pas d'enfant. என்னன்னு தெரியும், டிவி பாக்குறீங்களா? Comment vous savez? J'ai demandé. Ils ont dit, est-ce que vous regardez la télé? இல்ல அந்த சிஸ்டர் எங்களை அனுப்பினான்னு C'est சொன்னாங்க. cette sœur qui nous a dit de venir ici. நாங்க இந்த மேஜிக் இல்ல. J'ai dit, il n'y a pas de magie இங்க ici. அப்படி ஒன்றும் இல்ல. Il n'y a rien comme cela இங்க ici. ரெட்ஷிப் கர்த்தர் தான், கர்த்தரால Il y தான் a முடியும். l'Éternel, le ரெட்ஷிப் Seigneur, தான் le பெருசு. salut. C'est le salut qui est plus அழைப்பு grand. தான் பெருசு. C'est l'appel qui est நீங்க grand. ரட்சிக்கப்பட்டா தான். Si vous recevez le நீங்க salut, உங்களுடைய அந்த குழந்தையை காட்டிலும் plus que votre enfant, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். l'Éternel vous aime. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? Est-ce que vous êtes prêt à reconnaître et à ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை reconnaître ஒப்பு Dieu? கொடுக்க ஆயத்தமா? Est-ce que vous êtes prêt à vous conduire avec Dieu? குழந்தை இல்ல, எல்லாமே கர்த்தரால முடியும். Tout est possible pour Dieu. அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியல அவங்கள. Mais eux, ils n'ont pas pu accepter cela. வேற நிக்கல, அண்டையோட போயிட்டாங்க. Ainsi, ils sont pas revenus après. நாங்க சொன்னோம் அப்படி செய்யலன்னு சொல்லி. Nous, on a dit qu'on ne pouvait pas faire comme cela. ஹalleluya. Alléluia. ப்ரே பண்ணலன்னு சொல்லி. On a dit qu'on ne pouvait pas prier கஷ்டமா comme இருக்குது. cela. C'était très compliqué, très நொந்து difficile. pour nous. நூலாயிட்டோம். Nous avons été blessés. ஹalleluya. Alléluia. யோசிச்சு பாருங்க. Imaginez. சாதாரணமா ஜெபிக்கிறாக்களுக்கே இப்படி என்று சொன்னார். Si vous imaginez que même pour prier que c'est comme cela, கர்த்தர் எவ்வளவு தரம்
அவர் நம்மகிட்ட வந்து வந்து நம்ம ஏமாந்து போயிருப்பார். Alors imaginez comment l'Éternel est venu et reparti et il a pu être trompé par nous-mêmes. நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? Est-ce que nous sommes reconnaissants à Dieu? அந்த ஆதி அன்பில இருக்கிறீங்களா? Est-ce que nous sommes dans cet amour profond avec Dieu? உச்சமா இருங்க. ஹalleluya. Soyez ஹalleluya. அப்ப முதலாவது நாங்க நம்ப வேணும். Ainsi premièrement nous devons croire எங்கட வாழ்க்கைக்கு என்ன செய்ய கர்த்தரால முடியும். que l'Éternel peut tout faire dans notre vie. எது செய்ய கர்த்தரால முடியும். Il est capable de tout faire dans notre அவரால vie. கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. Et rien n'est impossible à l'Éternel அந்த dans notre vie. விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்க வேணும். Cette foi nous devons l'avoir en nous, dans chacun d'entre எந்த nous. தேவையா இருந்தாலும் நான் அடிச்சு சொல்லுவேன் கர்த்தரால முடியும். N'importe quel besoin que vous pouvez avoir, அது l'Éternel மலையே peut faire. பேர்க்கிற காரியம் பண்ணாலும் சரி. Même si c'est déplacer des montagnes. தேவன் நீங்க ஒரு நாளும் அளவிட முடியாது. Il est capable de tout. ஒரு நாளும் நீங்க அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. Vous ne pouvez pas contrôler l'Éternel. தேவன் எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். C'est celui qui nous a donné la foi. ஹalleluya. Hallelujah. அது உங்களுடைய ஜெபம் இல்ல. C'est pas vos prières. உங்களுடைய வேத வாசிப்பு இல்ல. C'est pas la lecture biblique. அது தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு இலவசம். Ça c'est ce qui nous a donné gratuitement. ரட்சிப்பு இலவசம். Le salut est ரட்சிப்பு அதாவது ரட்சிப்பு இலவசமா கர்த்தர் il nous l'a கொடுத்திருக்கிறார். donné gratuitement. இந்த மகா பெரிய ரட்சிப்பை Il nous a ce salut, ce நாங்க très important இழந்திர salut. கூடாது. Nous ne devons pas le perdre. ஹalleluya. Hallelujah. நாம என்ன செய்ய மகா ரட்சிப்பை என்ன செய்திர கூடாது? Que devons-nous இழந்திர கூடாது. ce salut ne pas le பொருட்கள் perdre. இழந்தா வேண்டலாம். Nous pouvons acheter des objets. உறவுகளை இழந்த கட்டலாம். Nous pouvons perdre des relations mais ரட்சிப்பை construire. இழந்தா ஒன்றுமே செய்ய முடியாது. Mais si nous perdons le salut, nous ne pouvons rien faire. ஆனபடியே அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை Ainsi ce salut, நாங்கள் அந்த கையில் எடுக்க வேண்டும். nous devons le prendre dans notre main. எடுத்து Nous devons le prendre. ஒன்றுக்கும் நாங்கள் Nous பயப்படக்கூடாது. ne devons pas avoir peur de quoi que ce soit. எல்லாவற்றையும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லுமா கடைசியா எல்லாவற்றையும் செய்ய Celui qui est capable de tout. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எசையா 41:10. Ésaïe 41:10. சீக்கிரமா ஓ. நீ என்ன செய்வனாமாம்? பயப்படாதே. பயப்படாதே. சொல்லுங்க பயப்படாதே. Dites, n'ayez pas peur. ஹalleluya. சொல்லுங்க. நீ பயப்படாதே. நீ பயப்படாதே. நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே. நான் உன் தேவன். நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹalleluya. Alléluia. அப்ப இரண்டாவது காரியம் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவரா? Que dit l'Éternel en deuxième temps? முதலாவது காரியம் அவர் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். Premièrement, il est capable de tout. இதுல நமக்கு அசைக்க முடியாத கண்மூடித்தனமான ஒரு வெறி எங்களுக்கு இருக்க வேணும். Nous devons avoir cette soif et cette volonté et y croire. ஒரு நாளும் அந்த plan B போடக்கூடாது. Nous ne devons pas mettre des plans B. இப்போ ஒரு காரியத்தை நாங்க செய்கிறோம். Nous faisons quelque chose. இது பிழைச்சா இன்னொன்று. Des fois nous pouvons penser que si nous y arrivons pas, nous aurons peut-être un plan B. பெரிய கப்பல் ஒன்று போகும். Un grand bateau va avancer. அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா நிறைய குட்டி சின்ன போட் இருக்கும். Il y aura des petits bateaux tout autour. அந்த லைவ் போட்னு சொல்றது. C'est des petits bateaux. லைவ் sauvetage. Des bateaux de sauvetage. அப்ப அந்த லைவ் அது என்ன ஏன்? Pourquoi? பெரிய bateau விழுந்து தாண்டா சின்ன படத்துல ஏறி தப்பலாம். Si le grand bateau a un problème, eh ben on peut monter dans ces bateaux de sauvetage et être sauvé. அந்த bateau நமக்கு தேவையில்லை. Nous n'avons pas besoin de ça. நம்ம பெரிய bateau தாளாது. Nous Hallelujah. nous suffit. Hallelujah. 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 இதுதான் விசுவாசம். C'est ça la foi. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா இந்த பத்தோம் தாளாது. Si l'Éternel est avec nous, nous Hallelujah. n'avons pas besoin de bateau de தேவன் எங்களுக்கு sauvetage. போதுமானவர். L'Éternel est suffisant pour nous. மனுஷனுடைய ஞானத்தினால விசுவாசத்தை நாங்க என்ன செய்ய கூடாது? அளக்க கூடாது. Nous devons pas mesurer la foi avec la connaissance, la sagesse de l'homme. விசுவாசம் வேற எக்ஸ்பீரியன்ஸ் வேற. La foi est quelque chose et l'expérience en lui. விசுவாசம் வேற ஞானம் வேற. La connaissance est une et la foi est une. விசுவாசம் வேற அறிவு வேற. La foi est une chose et la connaissance est une autre chose. Hallelujah. Hallelujah. ஆனபடி எங்களுடைய தேவன் அவர் எங்களுக்கு போதுமானவர். L'Éternel donc nous est suffisant. நீ என்ன செய்ய கூடாதாம்? Qu'est-ce que nous devons pas faire? பயப்பட கூடாது. Ne pas craindre. ஆமென். யாராவது நித்திரை இருக்காது? Y a-t-il des personnes qui sont endormies? யாராவது நித்திரை வர்ற மாதிரி மயக்க மாதிரி? Si vous avez envie de dormir. Hallelujah. Hallelujah. ஆமென். சில பேர் கர்த்தர் கிருபையை கொடுப்பார். Pour certaines personnes l'Éternel donne la grâce. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்னத்தை கொடுப்பார்?
Que donne l'Éternel pour ceux qui les aiment? பெரிய நித்திரையை கொடுப்பார். Un endormissement. அவன் வீட்டுல சின்ன சத்தம் கேட்டாலும் எழும்பிடுவாங்க. À la maison, même s'ils entendent un petit bruit, ils se réveillent. ஆனா சர்ச்சில் என்னதான் பெருசா சத்தம் Et போட்டாலும் à l'église, même s'il y a un grand bruit, ஆனா நித்திரை அப்படியே ils அவங்களுக்கு s'endormissent. ஹalleluya. Alléluia. அதுக்கு பேர் தான் கிருபை. C'est ce qu'on appelle la grâce. ஹalleluya. Alléluia. ஆமென். ஆனா வசனம் நாங்க என்ன பார்க்கிறோம்? Que voyons-nous dans la parole? பயம். La crainte. பயம். La crainte. பயம் வந்து La crainte, பயங்கரமான ஒரு வியாதி. c'est une grande maladie. பயங்கரமான வியாதி. C'est une grande maladie. ஓ பயப்படுகிறவர்கள் Ceux qui ont peur, அங்கால சான்ஸே இல்ல. il n'y a pas d'espoir après. பயம் சந்தேகத்தை கொண்டு வரும். La peur, la crainte ramène la dissociation. சந்தேகம் டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிடும். Ceci va ramener à la dépression. பயம் La peur, la crainte, டிப்ரெஷனுடைய என்ட்ரன்ஸ். c'est l'entrée de la dépression. ஓ பயந்த சீவியம். C'est avoir une façon de vivre avec une crainte. பயந்த சுபாவம். Un esprit de crainte. ஓ கணக்க லேடிஸ்ல ரொம்ப பயம். Il y a beaucoup de femmes qui ont beaucoup peur. மனுஷன்மாருக்கு ரொம்ப பயம், பயபக்தி. Ils ont beaucoup peur. ஹalleluya. Alléluia. ஆண்களுக்கு மனைவிமார கண்டாலே ஒரு பயம். Les hommes, lorsqu'ils voient leur femme, ils ont peur. எல்லாம் அன்னைக்கு பயம். Ils ont tous peur. எல்லாருக்கும் பயம் இருக்கு. Tout le monde a des craintes. மெட்ரோல ஏறினா பயம். மெட்ரோ ட்ரெயின்ல ஏறினா பயம். Si on monte dans le train, nous avons peur. வேலையில பயம். Lorsqu'on est au travail, on a peur. எல்லா இடத்திலும் பயம் இருக்கு. N'importe quel endroit, nous avons des craintes. அந்த பயம் ஆபத்து. Cette crainte-là, c'est très dangereux. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குது. Il y a la crainte de வேதத்தை நாங்கள் l'Éternel. வாசிக்க. Plus on lit la Bible, ஓ வேதத்தை நாங்க தியானம் பண்ண plus on médite la Bible, கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். l'Éternel va nous donner des révélations. வெளிப்பாடு என்றால் என்ன? Qu'est-ce qu'une révélation? மறைச்சு வைக்கிறத வெளியில கொண்டு வர்றது. C'est ce qui est caché qui vient à la lumière. இந்த பைபிள்ல நிறைய வார்த்தைகள் இருக்குது. Il y a beaucoup de paroles dans cette Bible. ஓ இது முழுக்க தேவனுடைய வார்த்தை இல்ல. Tout ça, ce n'est pas que la parole de Dieu. ஹalleluya. கவனம். சில வேளையில Attention. தலைகளை தூக்கி வச்சிருவீங்க. Des fois, vous allez le mettre dans votre tête. வேதத்தை வாசிக்காம தலைகளை வச்சிருவீங்க. Peut-être que vous allez le garder sans avoir lu la parole. அங்க பிசாசு பேசின வார்த்தை தான் பேசும். Et des fois, il y a peut-être des paroles de Satan qui va venir. ஹalleluya. Alléluia. பைபிள்ல கர்த்தர் பேசி இருக்கிறார். Dans la Bible, il y a l'Éternel qui a parlé. மனுஷனுக்கு பேசி Il y a இருக்கிறார். des personnes qui ont parlé à des personnes. பிசாசு மனுஷனோட பேசி Il y இருக்குது. a le Satan qui a parlé avec les கர்த்தர் personnes. பிசாசோட பேசி Il y a இருக்கிறார். l'Éternel qui a parlé avec le Satan. பிசாசு கர்த்தரோட பேசி Il y a le இருக்குது. Satan qui a parlé avec l'Éternel. மிருகம் பேசி இருக்குது. Il y a les animaux qui ont parlé. இனியிலேண்ட பயங்கரமான பாவங்கள் எல்லாம் எழுதி Il இருக்குது. y a beaucoup de péchés qui ont été inscrits dans la Bible. தேவனுடைய வார்த்தையை தேடி வாசிங்க. Ainsi, il faut chercher la parole de Dieu et lire. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? Que devons-nous faire? எல்லாம் வெளியரங்கம் Nous devons எழுதப்பட்டிருக்குது. chercher la parole de Dieu et lire ஒரு la இடத்துல parole de Dieu. ஒவ்வொரு இடத்திலும் கவர் அப் கிடையாது. Il n'y a pas de plusieurs endroits. தாவீது இந்த மாதிரி பாவம் செய்தார். Il est dit, David, il a fait des péchés comme cela. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். Moi, je suis très surpris. ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி. Il y a quand même quelque chose, une erreur quelque part. தாவீது மொட்டை மாடியில இருந்து உரியாவின் மனைவியை பார்க்கிறார். Il était dans son royaume, il a vu la femme d'Uri. எல்லாம் கனநாளா யோசனை. Je pense beaucoup à cela. என்னடா இவர் பார்ப்பார். Comment est-ce qu'il a pu regarder cette femme? என்னன்னு அவங்களோட டிஸ்டன்ஸ் தூரம் கணக்கு யோசிச்சது. Je réfléchis parce que la distance était très lointaine. Comment est-ce qu'il a pu voir cette femme? ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. Il y a quand même quelque chose de secret dedans. தேடி ஒரு மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. J'ai cherché, mais j'ai trouvé quand même ce qu'il en était. அந்த அம்மா என்ன செய்திருக்கிறான்டா? Cette femme, qu'est-ce qu'elle a fait? அவ மொட்டை மாடியில அவ குளிச்சிருக்கா. Elle aussi, elle est partie prendre son bain au dernier étage. அவ கீழ நின்னு குளிக்கறனா நாங்க நினைக்கிறோம். Nous pensons qu'elle était en train de prendre son bain d'en bas. அந்த மனுஷன் மொட்டை மாடியில நின்னுருக்கார். ராஜாவோட மொட்டை மாடி. Le roi, lui, il était dans son étage supérieur de son royaume. இந்த மனுஷன் பாருங்க தேவையில்லாம அது பக்கத்துல இருந்து அந்த மொட்டை மாடியில குளிச்சிருக்கா. Et cette femme également, elle est partie à son dernier étage pour aller prendre son bain. சேட்டையான ஒரு வேலை தான் அது. Ça, c'est quelque chose qui était inutile. தேவையில்லாத ஒரு வேலை. C'était quelque chose d'inutile.
சரி, அதை கூட கத்தர் கவர் பண்ண இல்ல. Même ça, l'Éternel n'a pas pu couvrir. இதை நாம தேடி வாசிக்கல தான் நமக்கு தெரியுது. உண்மை நூல் போனா எங்க நின்று வாத்து எங்க நின்று பாத்தெடுத்தான்னு வடிவா தெரியுது. Ainsi, c'est quand nous cherchons dans la parole que nous pouvons comprendre certains faits. அவ்வளவு தூரத்துக்கு தாவீது ராஜா வந்து ஒரு நல்ல மனுஷன். Pourquoi? Parce que David, le roi David, était quelqu'un de très bien. ஓ, ஆனபடியா ஏற்கனவே அந்த அவங்களுடைய சைடுல செட்டப் பண்ணி வித்தியாசமான சிந்தனையை போட்டுட்டான் பிசாசு. Et ainsi, le Satan, il avait déjà mis une mauvaise pensée en lui, différemment. தாவீது அதுக்கு உடன்பட்டு இசைஞ்சு ஒரு லெவல்ல போயிட்டார். Et David, malheureusement, il est parti dans cette pensée-là. சத்துருவானவன் என்ன திட்டத்தை போட்டாலும், Même si le Satan va vous என்ன அம்புகளை எய்தாலும், même s'il va faire des mauvaises choses en vous, பயப்படக்கூடாது. n'ayez pas crainte, n'ayez pas peur. ஹalleluya. அவன் பிளான் போடுவான். Peut-être qu'il va faire des plans dans votre திட்டங்களை vie. போடுவான். Il va faire des plans dans votre vie. பிரச்சனைகளை கொண்டு Il va வருவான். vous ramener des problèmes. ஆத்மாவை இடற பண்ணக்கூடிய காரியங்களும் வரலாம். Il va faire des choses pour détruire votre âme. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். Mais l'Éternel ne vous abandonnera ஒரு jamais. நாளும் கைவிட Ne vous மாட்டார். abandonnera jamais. ஹalleluya. Alléluia. கர்த்தருக்குள்ள நீங்க தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்ற வசனம் La சொல்லுது. parole dit que David s'est fortifié dans la parole de அப்ப Dieu. இதெல்லாம் En Dieu. வெளிப்படையா கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். Ce sont des choses qui ont été écrites lisiblement. ஏன்? Pourquoi? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் Pour que nous soyons vigilants. கர்த்தர் மறைக்கே இல்ல. Il n'a rien caché. ஒன்றுமே மறைக்கே இல்ல. Il n'a rien caché. ஓ, கர்த்தர் வெளியரங்கமாய் இருக்கிறார். Il est அவருடைய à la பார்வைக்கு lumière. எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. Tout est lumière à ses yeux. நாங்கள் அந்த வெளிச்சத்துல பார்த்து கவனமா நடக்க வேண்டும் Ainsi, pourquoi? Parce que nous aussi, nous devons marcher dans cette lumière et ஆனபடியே être தான் நம்மை vigilants. காத்துக்கொள்ள வேணும். C'est pourquoi nous devons nous préserver. பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள Nous devons வேணும். nous préserver avec la sainteté. ஹalleluya. Alléluia. கர்த்தர் பரிசுத்தர். L'Éternel est Saint-Esprit. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். Sans la sainteté, nous ne pouvons pas être bons pour Dieu. அப்ப நாங்கள் என்ன செய்ய கூடாது? Ainsi que devons-nous pas faire? தைரியமா இருக்க வேணும். Nous devons être fortifiés. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Alléluia. அன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு தைரியமா இருக்க போறீங்க? Combien de personnes allez-vous être fortifiés ஹalleluya. aujourd'hui? தைரியமா இருங்க. Soyez courageux. அப்பதான் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். Ainsi que l'Éternel fera வாசிங்க, de grandes அடுத்தது choses dans வாசிங்க, votre அப்படியே vie. வாசிங்க. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே. கேளுங்க, தேவன் நீ பயப்படாதே என்று சொல்லிவிட்டு எங்களை கைவிட இல்லை. L'Éternel ne nous a pas abandonnés en disant ne crains rien. அவர் என்ன சொல்றார்? Qu'a-t-il dit? எங்களோட கூட Je suis avec toi. உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், Même si 1000 personnes tombent à côté de toi, மற்ற சத்துல 10,000 பேர் même விழுந்தாலும், si 10 000 personnes tombent à côté de toi, உனக்கு நடக்க பலன் இல்லாம même si இருந்தாலும், tu n'as pas de force pour marcher, ஹalleluya, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். l'Éternel nous Hallelujah. aidera. Alléluia. ஹalleluya. Alléluia. பயப்படக்கூடாது. Ne crains pas. ஹalleluya. Alléluia. இப்ராஹிம் என்ன செய்யக்கூடாது? Que devons-nous pas faire? பயப்படக்கூடாது. Ne pas craindre. ஹalleluya. Alléluia. என்னமாம் வாசிங்க ஐயா. நீ பயப்படாதே, ஓ. நான் உன்னுடனே இருக்கிறேன், ஓ. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஓமே, தேவன் என்ன சொல்றார்? Que dit l'Éternel? திகையாத, திகையாத. ஹalleluya. Alléluia. எங்களுக்கு திகைப்பு ஒரு மனுஷனுக்கு அடிக்கடி வரும். Peut-être que nous promenons nos regards. ஆமா, திகைப்பு எங்களுக்கு அடிக்கடி வரும். Des fois, nous avons des regards inquiets, ஷொக் வரும். comme des chocs. ஹalleluya. Alléluia. ஆனா கர்த்தர் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு Mais l'Éternel, pour ses enfants, தட்டி கொடுப்பார். il les rétablit. பேதுரு சீசர்கள் படகுல போனபோது Lorsque Pierre partait avec ses disciples, கர்த்தரை பார்த்து திகைச்சிட்டாங்க. il a eu peur en voyant l'Éternel. பூதம்னு சொன்னாங்க. Ils ont eu peur, ils ont dit que c'était pas vrai. ஐயோன்னு சொன்னாங்க. Ils ont dit malheur ஆமென். கலிலேயா கடல்ல, dans la mer. ஹalleluya, அந்த கடல்ல பார்த்து திகைச்சாங்க. Ils ont eu peur. ஆனா அன்றைக்கு ஒரு வேளையில Mais aujourd'hui peut-être, நாம என்ன செய்ய கூடாது? que devons-nous pas nous faire? எங்கட வாழ்க்கையில திகைப்புகள் வரும். Nous pouvons avoir des regards inquiets dans notre ஒரு vie. லெட்டரை பார்த்தா பில் வரும். Lorsque nous voyons des factures, des lettres, nous avons des regards என்னண்டு கட்ட inquiets. போறோம்? Comment nous allons payer cette facture? பிள்ளைகளுடைய படிப்பு, Sur les études de nos enfants. என்னண்டு செய்ய இந்த காரியத்தை நடத்த போறோம்? Comment nous allons nous conduire vis-à-vis de cela? எத்தனையோ காரியங்கள் எங்களை திகைக்க வைக்கும். Peut-être qu'il y a d'énormes problèmes qui viennent et qui nous ஆனா embarrassent. அந்த திகைப்புக்கு Mais pour cela, கர்த்தர் எங்களை தட்டி கொடுத்து l'Éternel nous secoue. ஒன்றுக்கும் யோசிக்காத, Il nous dit ne t'inquiète point. ஒன்றுக்கும் கவலைப்படாத, Ne t'inquiète pas. ஒன்றுக்கும் யோசிக்காத, Ne réfléchis pas. நீ நான் உன்னோடு கூட Je இருக்கிறேன். suis avec toi. ஹalleluya, Alléluia. ஹalleluya, Alléluia. ஹalleluya. Alléluia. ஆகவே கர்த்தர் ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவார். Car l'Éternel vous ramènera une என்ன solution. இனியில் எந்த பிரச்சனை என்றாலும். N'importe quel problème que vous pouvez avoir. ஒருக்கா இந்த டெலிவிஷன் அந்த
ஒருக்கா பில் கட்ட வேண்டி வந்துட்டு Un jour, on devait payer la facture de la télévision, ஓ 1,40,000 ரூபா plus de 140 000 euros. ஓ குட்டிக்கு நாங்க இங்க வர சொல்லியாச்சு அங்க பெரிய ஆபீஸுக்கு போயிட்டோம் On nous a dit de venir, nous sommes partis dans le grand office. 1,40,000 ரூபா இப்ப ஒரு 10 நாள்ல ஏதோ சொன்னாங்க ஒரு கிழமைக்குள்ள வைக்கணும் On devait payer 140 000 euros en 10 jours. அவங்க பெரிய மேசையெல்லாம் போட்டு உட்கார்ந்திருந்து மீட்டிங் நடக்குது Il y avait une grande table ronde, il y avait des personnes, il y avait un meeting qui se passait, une réunion. மீட்டிங் நடந்து பேசுறாங்க நான் நித்துறேன் Ils étaient en train de parler et moi je me suis endormi. ஹalleluya Alléluia. மீட்டிங்ல பேசுறாங்க பக்கத்துல இருந்து பாஸ்டர் என்ன Et à côté, on m'a dit, pasteur, தட்டுறாங்க என்ன தட்டுறாங்க on me secoue. ஓ நான் நல்ல நித்ரா Et moi j'étais endormi un petit peu. ஹalleluya Alléluia. என்ன எவ்வளவு பிரச்சனை Quel problème que c'était? 1,40,000 140 000 euros. அவன் மண்டைய போட்டு பிக்கிறாங்க Eux, ils sont en train de se prendre la tête. அவங்களுக்கு 5 நாளா நித்திரை இல்ல 5-6 jours, ils n'ont pas dormi. ஆனா எனக்கு அங்க நித்திரை Mais moi, je suis là-bas et je m'endors. ஹalleluya Alléluia. அஞ்சனா இது எந்த பிரச்சனை இல்ல Ça, c'est pas mon problème, je me suis dit. பிரச்சனை காரணம் அங்க பத்திரம் அங்க இருக்கிறார் Le grand patron, il est en haut. அவர்ட்ட பிரச்சனை Ça, c'est son problème. அவர் தண்டை வெளியே பார்க்கட்டும் Lui, il fera ce qu'il a à faire. ஆமென் சொன்ன ஒரு கிழமையில அந்த காசை காட்ட கொடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் Et கொடுத்தார் en une semaine, l'Éternel a fait grâce ஒரு pour qu'on நாளும் puisse கர்த்தர் rendre கைவிட cet மாட்டார் argent. L'Éternel ne vous abandonne ஹalleluya jamais. Alléluia. எத்தனை காரியங்கள் நாங்கள் திகைச்சிருக்கிறோம் Quelques problèmes que nous avons pu avoir, ஆனால் ஒவ்வொரு திகைப்பிலையும் mais sur chacune de ces épreuves, கர்த்தரை காண வேணும் nous devons voir l'Éternel. கர்த்தர் எங்களோட பேச வேணும் L'Éternel doit nous parler. அவர் நமக்கு தோள்ல தட்டி சொல்லுவார் Il doit nous secouer, il va nous secouer et nous dire Alléluia. sur notre épaule. Alléluia. 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 ஆமென் Amen. ஹalleluya Alléluia. ஒரு சிஸ்டர்ட்ட நகை களவு போயிட்டு Il y a une sœur qui a perdu des bijoux, qui a des bijoux qui ont été volés. அங்க இருந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி ஒரு சிஸ்டர் சேவத்தில் பிரேக்ல பாஸ்டர்னு சொல்லி எங்களுக்கு அடிச்சு கால் பண்ணி பாஸ்டர் எல்லாம் களவெடுத்துட்டாங்க நகையை கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஓன்னு அழுகுறாங்க Et il y a des personnes qui ont appelé en disant oui, cette sœur, on lui a volé ses bijoux et c'est le pasteur qui a volé ses bijoux. ஆண்டவர் கொண்டு வந்தெல்லாம் திருப்பி தருவாருன்னு சொல்லியாச்சு Nous, on a dit l'Éternel vous ramènera ces bijoux et vous les rendra. 3 நாளுக்கு இல்ல Dans les 3 jours qui ont suivi, எடுத்தவங்களுக்கு அதுக்குள்ள இருந்தாங்களோ தெரியாது on ne sait pas si les personnes qui ont pris cela étaient là. 3 நாள்ல கொண்டு வந்து போட்டுட்டாங்க En 3 jours, elle a reçu ses bijoux. கர்த்தரால எல்லாம் கூடும் Tout est possible avec l'Éternel, aux நம்முடைய yeux de Dieu. விசுவாசம் Notre foi. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல Rien n'est impossible aux yeux de Dieu. தேவன் செய்வார் L'Éternel fera. இழந்தது எல்லாவற்றையும் நமக்கு நமக்கு பெற்று தருவார் ஆமென் சொல்லுங்க Tout ce que vous avez ஆமென் perdu, vous சொல்லுங்க le récupérerez. கேட்காதீங்க Dites எப்படி என்ன Amen. கேளாதீங்க Ne demandez pas comment, dites Amen. நித்திர கொள்ள விடாமல் பண்ணுவார் Jusqu'à ce que vous endormiez pas. ஹalleluya Alléluia. ஹalleluya எஸ்தர் ராணியுடைய புத்தகத்துல எடுக்க ஒரு சம்பவம் இருக்கு ஆனால் எல்லாருக்கும் தெரியும் Il y a une histoire dans le livre d'Esther, vous connaissez Alléluia. tous. Alléluia. மொர்தகாய் ராஜாவுக்கு இவ்வளவோ நல்ல காரியத்தை ராஜாவோட உயிரை காப்பாற்றார் மொர்தகாய் Et elle a été sauvée la vie du roi. இல்ல மொர்தகாய் வந்து ராஜாவோட உயிரை காப்பாற்றுகிறார் மொர்தகாய் Mordecai, il a sauvé la vie du roi. ஆனா அத யாருமே அத கணக்கெடுக்க இல்ல Mais personne ne s'en est préoccupé. அத யாருமே அத கண்டுகொள்ள இல்ல Personne ne l'a vu. ஹalleluya Alléluia. ஆனா ராஜாவுக்கு நித்திரை குழம்பிட்டு Mais le sommeil du roi a été perturbé. ராஜாவுக்கு நித்திரையே வர இல்ல Il n'arrivait pas à dormir. ஆனா ராஜா உடனடியாக டெய்லி நாட்குறிப்பு புத்தகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றார். Mais lui, qu'a-t-il fait? Il a demandé le livre du jour. கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டுமென்றால் même si l'Éternel veut faire quelque chose dans notre vie, யாற்ற நித்திரையை குழப்ப வேண்டுமோ குழப்புவார். il perturbera le sommeil de quelqu'un. ஹalleluya. அப்ப அந்த குறிப்பை கொண்டு வந்த உடனே lorsqu'il a ramené ce livre, இந்த மொர்தகாய் செய்த செயல் அங்க எழுதப்பட்டிருக்கு. et ce que Mordecai a fait, il y était inscrit. ஆனா அந்த மொர்தகாய்க்கு செய்ய வேண்டிய ஒரு விதமான நன்றி கடன் ஒன்றுமே செய்யல. Mais il a rien fait de tout cela. உடனடியாக ராஜா சொல்றார் மொர்தகாய்க்கு எல்லாத்தையும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி. Ainsi le roi dit, faites tout ce que vous devez faire à cet homme-là. ஆமென். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார். L'Éternel ne vous oubliera jamais. ஆனபடியால் நீங்க பயப்படாதீங்க. Ainsi n'ayez crainte. திகையாதீங்க. N'ayez pas peur. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். L'Éternel est avec vous. இழந்து போயிட்டேன்னு கவலைப்படாதீங்க. N'ayez pas peur, ne vous இழந்ததெல்லாம் நீங்க எழுதி வையுங்க. Écrivez tout ce que vous avez perdu. இழந்ததெல்லாம் எழுதி வையுங்க. Tout ce que vous avez perdu, écrivez-le.
கர்த்தர் உங்களுக்கு ஒரு சென்டியும் குறையாம திருப்தியாக்கி தான் உங்களை கொண்டு போவார். Sans même que vous en perdiez un centime, Amen. il vous ஹalleluya. réconsolera. அடி வேணாண்டிக்கு என்னட்ட தள்ளி விடுங்க. Si vous voulez pas, redonnez-le-moi. ஹalleluya. Alléluia. கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. ஆமென். Amen. அடுத்த வசனத்தை வாசிப்போம். Nous allons lire l'autre parole. சங்கீதம் 34:17. Psaume 34, 17. நீதிமான்கள் கூப்பிடும்போது ம். கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். ம். வசனம் இன்னும் இருக்கா வாசிங்கம்மா. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் நீதிமான்கள் ஆறு கூப்பிடும்போது நீதிமான் நீதிமான்கள் சொல்லுங்க. ஆறு நாம எல்லாம் ஆறு நீதிமான்கள். நீதிமான்கள் Quand les justes appellent Dieu, donc qui sommes-nous? Nous sommes des justes. Dites-le, justes. நீதிமான்கள். Les justes. ஹalleluya. Alléluia. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்கள் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். விடுகிறார். Ainsi, l'Éternel libère et écoute la voix des justes. ஆமென். Amen. மறுபடியும் வாசிங்க இருக்கா தமிழ்ல. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு கர்த்தர் என்ன செய்யறாராம்? கேட்கிறார். அவர்களை போதும் இருக்கட்டும். நீதிமான்கள் கூப்பிடும் போது Quand les justes முதலாவது நாம பார்த்தோம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. Premièrement, nous avons vu qu'il n'est rien n'est impossible à l'Éternel. இரண்டாவது நாங்க பார்த்தோம் பயப்படக்கூடாது. Deuxième chose, nous avons vu qu'il ne faut pas avoir திகைக்க peur, கூடாது. ne pas avoir de crainte. நல்ல செடியா இருக்க Nous வேணும். devons être fermes, நல்ல செடியா இருக்க bien வேணும். fermes. ஆமென். Amen. நேற்று நான் இந்த காலைமன் சொன்னா ஸ்டுடியோல தான் தாங்கி இருந்தேன். Même hier, je l'ai dit, hier soir j'étais au studio. நான் இருந்து ஜெபிச்சுக்கன்னு இருந்தேன். J'étais en train de prier. கொஞ்சம் ஒரு 12 மணிக்கு தான அப்புறம் கொஞ்சம் ஒரு நைட் பிரேயர்ல இருந்துட்டு J'étais dans la prière de nuit également, 11h, minuit. எல்லாம் முடிஞ்சு 1 மணி 2 மணி இருக்கும். Il était 1h, 2h du matin. ஆண்டவர் சொன்னார் என்ன படுக்கிறதுக்கு ரெடி. J'étais prête à aller dormir, mais l'Éternel m'a dit, கீழே போன்னு சொன்னார். சர்ச்சுக்கு போன்னு. il m'a dit, va à l'église en bas. அன்று சொன்னோன்னே எனக்கு சாரத்தோட தான் நிக்கிறேன். சேட்டோட J'étais avec les vêtements de maison. அன்று சொன்ன கீழே போன்னு சொன்னேன். L'Éternel m'a dit, va en bas à l'église. எனக்கு தெரியும் அடுத்த உடுப்பு மாத்திட்டு போறதா சொக்ஸா போடுறதா சட்டை போடுறதா கீழே இறங்கணும். Alors, mais je savais pas s'il fallait que je me change, que je descende. இல்ல ஆனா சொன்ன நேரா ஓடண்டு. Il m'a dit, cours, va tout de suite. கீழே போ. Va, descends. கீழே இறங்கி வரையக்குள்ள Lorsque je descendais en bas, சாரத்த ஷர்ட்டோட ஒரு போனோட வாரேன். je viens avec mon vêtement de maison et avec le téléphone. வரையக்குள்ள சில காரியங்களை பார்க்கறது. Je vois certaines choses. பிசாசுடைய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? Je voyais ce que les gens du Satan faisaient. அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? Qu'est-ce qu'ils faisaient ces gens-là? இந்த இடத்தை செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்கிறாங்க. Ils étaient en train de faire des choses qu'il fallait pas faire autour de l'église. சபிக்கிற காரியங்கள். Des malédictions, de maudire. இது ஒரு நாள் சந்தனில நாங்க பார்த்திருக்கோம். Ça on l'avait déjà vu une fois à l'église de Saint-Denis. இங்கேயும் அதே மாதிரி காரியங்களை பார்க்கிறோம். Ici également cela s'est produit, on l'a vu. அப்ப Ainsi, என்ன நடக்குது? que se passe-t-il? ஆண்டவர் அத முறியடிச்சு என்ன ரெண்டுல ஜெபிக்க சொல்லி சொன்னார். Ainsi il m'a dit reste ici et prie pour éliminer tout cela. ஒரு 2 மணித்தியாலத்துக்கு மேல நின்று அத வடிவான் இந்த ஏரியா எல்லாம் ஃபுல்லா நின்று ஜெபிச்சேன். Plus de 2 heures je suis resté là autour et à prier pour que au nom de Jésus-Christ tout ça soit chassé. அதனுடைய மாற்றத்தை Et ce changement là காலை ஆராதனையில நாங்க பார்த்தோம். et nous l'avons vu au culte de ce matin. பயங்கரமான ஒரு நாளும் இல்லாத அபிஷேகம். Il y avait une onction qu'il n'y avait jamais ce ஒரு காலமும் அப்படி இருக்கல. Jamais nous avons connu cela. ஒரு காலம் அப்படி இருக்கல. Jamais nous avons connu cette onction là. பயங்கரமான மாற்றம் நடந்தது. Un grand changement, une grande onction. அப்ப என்ன நடக்குது? Ainsi que se passe-t-il? உங்களுடைய குடும்பத்தை சுற்றி பிசாசு பல போட்டு வச்சிருக்கான். Ainsi le Satan a mis d'énormes mauvaises choses autour de votre famille. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, sur vos enfants également, உங்களுடைய வேலைகளை குறித்து, sur vos travail également, உங்களுடைய வருமானங்களை குறித்து, sur vos revenus également, கணக்கு திட்டம் கூட ஆரோக்கியத்தை குறித்து, sur peut-être votre bien-être également, ஐஸ்வரியத்தை குறித்து, sur votre richesse également. பிசாசு अनेक காரியங்களை விதைக்கிறான். Il a peut-être des ambitions அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் என்று வேறு எதுக்குமே
பக்கமே அவன் வர மாட்டான். Il va pas venir voler ou vous faire des mauvaises choses comme cela. யாரை விழுங்கலாம்னு அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். Il est en train d'attendre à qui est-ce qu'il va pouvoir avaler. உலகத்திலேயே பிரான்ஸ் தான் பில்லி சூனியத்துக்கு நம்பவன் நாடு. Il a été dit qu'en France c'était le premier pays pour la malédiction. பிரான்ஸ்ல வந்து பில்லி சூனியம் வந்து ஒரு பெரிய தொழிலா அங்கீகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு இப்ப கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் முழு நேர ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. Ainsi, depuis 15 ans, il y a presque plus de 1 million de personnes qui ont été prédestinées pour justement faire de la sorcellerie et de la malédiction. பயங்கர முழு நேர ஊழியம். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம். Des ministères qui ont été approuvés par l'État. வேற நாடுகள் அது சூனியம் என்று சொல்றது. Dans d'autres pays on appelle ça sorcellerie. ஆனா இந்த நாட்டில அது சூனியம் என்று சொல்ல முடியாது. Ici on peut pas dire cela comme cela. அது வந்து ஒரு தொழில் ஒரு job. C'est comme un travail, c'est devenu comme un travail. அப்படியாப்பட்ட இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். Nous vivons dans un endroit comme cela ici. ஹalleluya. உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. Vous savez peut-être pas ce qui se passe autour de vous. என்ன காரியம் பாருங்க ஒரு சர்ச்சுக்கே இப்படி நடக்குது. Regardez, vous imaginez il se passe cela pour une église? அப்ப சாதாரணமான ஆட்களை குடும்பங்களை விட்டு வைப்பாங்களா? Alors vous imaginez autour des familles? Alléluia. Alléluia. அப்ப என்ன செய்ய வேணுமா? Ainsi que faut-il faire? வசனத்தை வாசியமா டக்கண்ட கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. நீதிமான்களுடைய நீதிமான்கள் கூப்பிடும்போது நீதிமான்கள் என்ன செய்ய வேணும்? Que doivent faire les justes? குரட்ட விட்டு தூங்க கூடாது. Ils doivent pas dormir avec des ronflements. அப்ப நான் நேத்து உட்கார்ந்து பரவாயில்லை ஆண்டவரே நாளைக்கு இப்படியே பாப்பான்னு சொல்லி தூங்கி இருந்தா என்ன நடந்திருக்கும்? Si j'aurais dit non mais je verrai ça demain l'Éternel, si je me serais endormi, que se serait-il passé? என்ன நடந்திருக்கும்? Que se serait-il passé? அப்ப என்ன செய்ய வேணும்? Ainsi que devons-nous faire? நீதிமான்களுடைய comme des justes கூப்பிடுதல். l'appel. கூப்பிடுதல். L'appel. நீங்க என்ன செய்ய வேணும்? Que devez-vous faire vous? நீங்க விழிப்பா இருக்க வேண்டும். Vous devez être toujours éveillé. உங்க குடும்பத்துக்காக நீங்க விழிப்பா இருக்கீங்க. Vous devez être éveillé pour votre famille. சும்மா பெட்ல உட்கார்ந்திருந்து Peut-être vous êtes assis sur votre lit. ஆண்டவரே. Seigneur. Oh, tired. Je suis fatigué. Oh. Je suis fatigué. I love you. Je vous aime. Hallelujah. Yes, ஆசீர்வதிப்பார். Jésus va me bénir. இது போப்பு ஜெபிக்கிற ஜெபம். Ça, ce sont des prières mondaines. இது போப்பு பெரிய ஏழாத ஆட்கள் ஜெபிக்கிற ஜெபம். Ce sont des prières que des personnes faibles utilisent. உங்களுடைய ஜெபம் Vos prières, நம்ம ஜெபம் nos prières, நமக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். cela doit emmener un grand changement en nous. உட்காரவே கூடாது. Nous ne devons pas être assis. எழும்பி துள்ளி குதிச்சு ஜெபிக்க Nous வேணும். devons nous lever, sauter et prier. ஊக்கமான ஜெபம். Avoir une prière profonde. யாக்கோபு 3:16 இருக்க வாசிங்க இருக்க ஊக்கமான ஜெபம். ஊக்கமான ஜெபம் என்றால் என்ன? Qu'est-ce qu'une prière? போராடி ஜெபிக்கிற ஜெபம். Une prière avec beaucoup de சீக்கிரமா உங்கள் இருதயத்திலே யாக்கோபு 3:16 Jacques 3:16. இல்ல 5:16 பாருங்க. 3:16 5:16. நீங்கள் சொஸ்தம் ஒரு வாசிங்க. அத வாசிங்க. நீங்கள் என்ன வசனம் ஐயா அது? 5:16 கரெக்ட்டா? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு நீங்கள் சொஸ்தமடையும்படி என்ன பெலனடையும்படிக்கு. Pour que vous vous fortifiez. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். நீதிமான் செய்யும் எப்படி ஜெபமா? ஊக்கமான வேண்டுதல். ஊக்கமான மறுபடியும் எல்லாமே சொல்லுங்க. ஊக்கமான சொல்லுங்க. ஊக்கமான வீட்டுல அதாவது மேடம் ஊக்கமா இருந்தா சாப்பாடு விதமா இருக்கும். Ainsi, il est dit, la prière doit être fervente. À la maison, si la femme est très fervente, la nourriture sera bonne. ஊக்கம் இல்லையோ, s'il n'y a pas de fervent, இருக்கிறத சமாளிக்கிறது. On ajuste avec ce que l'on a. ஊக்கம் இல்லையோ என்ன நடக்கும்? Que se passe-t-il lorsqu'il n'y a pas cette fervente? இருக்கிறத ce qu'on a, சமாளிக்க மெயின்டெய்ன் nous utilisons, nous maintenons. ஒன்று வந்து கிரியேட் பண்றது, ஒன்று வந்து மெயின்டெய்ன் பண்றது. Il y a la création, il y a la maintenance. ஹalleluya. அப்ப ஊக்கமான ஜெபம். Ainsi, lorsque nous prions avec de la fervence. நீதிமான்களுடைய முதல் நாங்க 34:10 என்னத்தை வாசிச்சீங்க? நீங்க வாசிங்க ஒரு நாள் 34. நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்றாராம்? சீக்கிரமா 34:10 சங்கீதம் தான். நான் இப்ப அதை வாசிச்சேன். வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்?
கத்தர் கேட்டு அவருடைய எல்லா அப்ப எப்படி கத்தர் கேட்பார்? Comment ainsi l'Éternel entend? நீதிமான் ஊக்கமா ஜெபிக்க வேணும், Ils doivent avoir une prière fervente, சத்தம் போட்டு ஜெபிக்க வேணும், avec du bruit, தைரியமா ஜெபிக்க வேணும். avec fervente. கத்தர் என்ன செய்ய வேணுமாம்? Que fera l'Éternel? கேட்க வேணும், Il doit l'entendre. கேட்க வேணும். Il doit l'entendre. ஆமென். Amen. கத்தர் இருதயத்துக்குள்ள வாசம் பண்றாருன்னு நீங்க நினைக்கலாம். Peut-être que vous pensez que l'Éternel est là dans votre cœur. இருதயத்துக்குள்ள யாரு வாசம் பண்றது? Qui vient dans votre cœur et parfume votre நமக்குள்ள cœur? யாரு வாசம் பண்ணுகிறது? Qui parfume votre être? யாரு நமக்குள்ள வாசம் பண்றது? C'est qui vient et qui vous parfume votre être, votre corps, votre être intérieur? பரிசுத்த ஆவியானவர். Le Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியோட இணைஞ்சு காரியங்களை செய்வார். Le Saint-Esprit se mélange avec notre esprit et fait les ஜெபத்தை choses. கேட்கிறது யாரு? Qui est celui qui entend nos prières? ஜெபத்தை யாரு கேட்கிறது? Qui entend nos prières? தலை கீழா இருக்கிறீங்க எல்லாரும். Vous êtes tous dessus-dessous. சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Apprenez la vérité vous libérera. ஜெபம் வந்து பிதாதான் கேட்கிறவர். Les prières sont entendues par le Père. யாரு நீங்க இயேசு வந்து நீங்க ஜெபத்தை எடுத்தா ஒரு நாளும் கேட்க முடியாது. Si vous prenez vos prières avec Jésus, il ne sera pas entendu. நல்ல ஈவுகளை கொடுக்கிற பிதாவானவர். Les bons fruits sont donnés par le Père. நீங்க என்ன மாதிரி லெட்டர் எழுதுங்க. Vous pouvez écrire des lettres, des courriers. நல்ல லெட்டர் எழுதுங்க. Vous pouvez faire des bons courriers. அப்படியே ரத்தத்தை கையெழுத்து வையுங்க. Vous pouvez peut-être mettre votre sang pour la signature. அட்ரஸ் ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவுக்கு போடுங்க. Vous pouvez mettre pour l'Inde ou Sri Lanka. போய் சேருமா? Est-ce que ça va partir? சேராது. Non, ça ne partira pas. கட்டச்சிரம் சேராது. Ça n'ira pas, ça n'arrivera pas à destination. போகாது. Pourquoi? ஒழுங்கா போற லெட்டரே போகுதில்ல. Même un courrier normal ne s'y rend pas. அல்லேலூயா. Alléluia. அப்ப நம்முடைய ஜெபத்தை யாரு கேட்கிறது? Ainsi, qui entend nos prières? பிதாவானவர். Le Père. அதிகமான இந்த அந்த அல்லேலூயா கூட்டத்துக்கு ஜெபிக்கவே தெரியாது. Il y a beaucoup de personnes, des groupes d'Alléluia qui ne savent pas prier. தெரியாது. Ils ne savent pas prier. இயேசு 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 சொல்லி போட்டார். என்ன நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறவன் என்ன செய்ய மாட்டானாம்? பல்லூர் ராஜ்யத்துல வரவே மாட்டான். Il est dit, celui qui m'appelle Seigneur, Seigneur, il ne rentrera pas dans le royaume de Dieu. இதுக்கு அடுத்து நான் கத்தர் 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 கத்தர். Pour toutes les choses, on dit l'Éternel, Seigneur, Seigneur, Seigneur. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க வீணுல வணங்க கூடாது. Vous devez même pas au nom le nom de Jésus-Christ. அப்ப நாம இப்ப ஜெபத்தை ஏறெடுக்கிற போது Ainsi, lorsque nous ramenons des prières, நீதிமான்கள் நாங்கள் என்ன செய்ய வேணும்? les justes, que devons-nous faire? பரலோகத்துல இருக்கிற எங்கள் பிதா. Nous devons dire notre Père qui est aux cieux. அந்த ஜெபத்தை ஆவியானவரோடு சேர்ந்து நாங்கள் எங்களுக்குள்ள இருந்து ஆவியானவரோட நாங்கள் ஜெபிக்க வைக்கிறவர். C'est le Saint-Esprit qui nous fait prier. எங்களை பாரப்படுத்துறவர். Celui qui nous பக்குவப்படுத்துறவர். qui nous donne cette envie. அவர் எங்களுடைய ஆவியோடு சேர்ந்து எடுப்பார். Et lui, பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து எடுக்க இல்லையோ, si lui ne s'y rend pas dans notre esprit, எங்களுக்கு அசுத்த ஆவி தான் எடுக்கும். c'est le mauvais esprit qui va prendre la place. அசுத்த ஆவி எல்லா பக்கத்தாலும் திருப்பி விட்டுரும். Et le mauvais esprit va peut-être nous retourner de différentes façons. ஹalleluya. திருப்பி விட்டு திசையை திருப்பி விட்டு. Il va peut-être nous diriger dans d'autres voies. ஹalleluya. Alléluia. நம்முடைய கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் அங்கீகரிக்கப்படுவோம். Ainsi nous devons être dirigés selon le nom de Dieu. அப்ப நாங்க நீதி பிதாவுக்கு எங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேணும். Ainsi nos besoins, notre demande doit être approuvée par le Père. Alléluia. Alléluia. ஆனபடி இனிமேல் அப்படி நீங்க நாம ஜெபிப்போம். Ainsi nous allons prier maintenant comme cela. ரிலாக்ஸா இருங்க. Soyez relaxés, ஊக்கமா இருங்க. soyez concentrés. அல்ல ஃப்ரீயா இருங்க. Soyez libérés. பிதாவை ஒரு தரிசனத்துல ஒரு பாருங்க. Voyez que le Père est une vision. Alléluia. Alléluia. ஓ பிதாவானவர் எதையெல்லாம் செய்ய குமாரன் கண்டாரோ அவைகளை தான் குமாரன் செய்தார். Tout ce que le Père a vu que le Fils devait faire, c'est ce que le Fils a fait. அப்ப எல்லாமே பிதாவானவரை பார்க்க வேணும். Ainsi nous tous nous devons voir le Père, notre Père. குமாரனுடைய நாமத்துல நாங்கள் செய்ய வேணும். Nous devons faire au nom du Fils. நீதிமான் ஒழுங்கா ஜெபிக்கிறவனுக்கு பேர் தான் நீதிமான். C'est lorsque le juste prie correctement qu'on appelle ces personnes justes. அப்ப எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்றால், Ainsi si nous voulons un changement dans notre vie, முதலாவது எங்களுக்கு எல்லாமே தேவனால முடியும். Ainsi nous devons dire premièrement que tout est possible par சொல்லுங்க, Dieu. எல்லாமே தேவனால முடியும். Dites-le que tout est possible par எல்லாமே Dieu. முடியும் சொல்லுங்க. Dites-le. கவலைப்படாதீங்க. Soyez pas tristes. யோசிக்காதீங்க. Ne pensez pas. கனவேர் Ne réfléchissez pas. Il y a beaucoup de personnes d'entre vous qui réfléchissez. ரொம்ப யோசிக்கிறீங்க. Vous réfléchissez beaucoup. சூரகர் ஏற போகுது கவனம். Attention, peut-être la glycémie elle va monter. சுகர் Le sucre va monter. ஹalleluya.
ஃப்ரீயா இருங்க, Soyez libérés. ரிலாக்ஸ் ஆயிருங்க. Soyez relaxés. கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார், L'Éternel est celui qui voit tout. எல்லாம் C'est பார்த்துக்கொள்வார். celui qui voit tout. நான் மறுபடியும் நான் சொல்றேன், Je le redis encore. ரொம்ப நெடுக சொல்றேன், ஒவ்வொரு நாளும் Je சொல்றேன், le dis tous les jours et souvent. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். Je le redis et je le redis encore. இந்த ஆவி நம்ம விட்டு வெளியால போவோம் பாருங்க, Vous savez, lorsque l'esprit part de nous, de notre corps, ஒன்றுமே ஞாபகம் வராது, on se souviendra de rien du tout. ஒன்றுமே ஞாபகம் வராது. On n'aura aucun souvenir de rien. மனைவி என்ன மாதிரி கிடந்து கத்துனான ஒன்றுமே தெரியாது. Même si la femme, elle est en train de pleurer, de crier, on ne sait rien. எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு உலகத்துக்குள்ள போயிடுவோம். Nous partons dans un monde où tout est heureux, tout est bien. இனியில என்ன ஒரு பயங்கரமான விடுதலை. C'est comme si qu'il y a une grande libération. எங்கட ஆத்மாவுக்கு உடம்பு இருக்குது, Notre âme a un corps, கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்குது. des yeux, un nez, bouche, des oreilles. அவன் அந்த ஆவி வெளியால போனோம்னா ஒரு நல்ல ரிலாக்ஸா இருக்கும். இப்படி Lorsqu'on sort, il y a un அந்த bien-être. வானத்துல அந்த ஆவி போயக்கல அப்படி நல்லா ரிலாக்ஸ் பண்ண முடியும். நல்லா C'est lorsqu'on sort de notre corps ici, il y a un soulagement. நல்ல ஃப்ரீயா போகும். Nous partons avec une libération. ஒரு காலமும் திரும்பி வரப்படும்னு கட்டச்சுரே நினைக்காது. Et aucunement nous aurons envie de revenir dans notre ancien corps. திரும்பி பலமே இருக்காது. On n'aura pas envie de revenir. ஆனா கர்த்தர் கிருபை என்னன்னு அனுப்பினாருன்னு என்ன தெரியுது இல்ல இன்னும். Mais je ne sais pas jusqu'à aujourd'hui pourquoi la grâce de Dieu m'a réenvoyé. எந்த பொடியை நான் பார்க்கிறேன், Je vois mon corps. பார்க்க எனக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கு. Moi je voyais mon corps et cela me rendait dur, c'était dur pour moi. இதுக்குள்ளே இவ்வளவு நாள் நான் இருந்தேன் அந்த மாதிரி. Est-ce que c'est dedans que j'étais pendant tout ce temps-là? Je me suis posé la question. அப்படியே வெளிப்படுத்தறதுக்குள்ள போயிடலாம். Et après on peut partir directement dans அங்க கவலை இல்ல, pas de souffrance, துக்கம் இல்ல, pas de attristement. ஒன்று எல்லாம் அப்படியே அவ்வளவு வசனம் நிறைவேறும். Et toute la parole s'accomplit. கர்த்தருக்குள்ள இருந்தா, Si on est en Dieu, ஹalleluya, si on est en Seigneur, alléluia. ஆனபடியால C'est pourquoi நாங்க என்ன இப்ப நாம் நீதிமான்களுடைய ஜெபம், les prières des justes கூப்பிடுங்க, l'appel. கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். L'Éternel vous donnera une réponse. ஹalleluya, Alléluia. கர்த்தர் பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு L'Éternel தருவார். va vous donner une grande libération. ஹalleluya. Alléluia. அப்படியே அன்னைக்கு இந்த மூன்று காரியமும் போதும். Ainsi, aujourd'hui, ces trois choses sont suffisantes. இப்பதான் சொல்லுங்க விட்டாண்டா துளஞ்சு தப்பிட்டோம். Maintenant, vous devez vous dire, ça y est, c'est bon. ஹalleluya. Alléluia. கர்த்தர் உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரார். L'Éternel est en train de ramener un grand changement dans votre vie. பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு Une வரார். grande élévation dans notre பெரிய vie. நல்ல நிறைவா பைபிளை நீங்க வாசிக்க போறீங்க. Vous allez lire la parole avec une bonne certitude et un நல்லா bon ஜெபிக்க Vous போறீங்க. allez bien prier. நல்ல வஞ்சகம் இல்லாம நல்ல பைபிளை வாசிங்க. Vous allez prier, lisez la Bible vraiment avec நல்ல இந்த concentration. ஆடியோவுல நல்லா கேளுங்க. Écoutez bien la parole. en audio. தேவையில்லாத இந்த யூடியூபுக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் தயவு செய்து எவ்வளவு இந்த பாரமானதுகளை குறைக்கிறீங்களோ, À combien vous enlevez tout ce qui est mauvais sur les YouTube, les messages, அந்த அளவுக்கு வார்த்தை உங்களுக்கு ஈஸியா உள்ளுக்குள்ள à வரும். ce point-là que la parole rentrera en vous. ஹalleluya. Alléluia. எல்லாம் தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. Tout ce qui est inutile, arrêtez. கர்த்தரையும் அவருடைய சத்துவத்திலே நிலைச்சு நில்லுங்க. Restez fidèles et fermement en l'Éternel. ஹalleluya. Alléluia. கர்த்தர் நல்லவர், L'Éternel est bon. கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. ஆமென். Amen. ஹalleluya. Alléluia. இந்த எத்தனையோ பிள்ளைங்க நீங்க டக்குன்னு ஒரு பாருங்க, அப்படியே பார்த்துட்டு எல்லாம் வெளிக்கிட்டு மேக்கப் பண்ணி போட்டு உடனே டிக் டிக்னு அனுப்பிடுறீங்க. Combien de personnes aujourd'hui vous regardez votre téléphone, vous faites et vous envoyez? ஒருத்தன் கொண்டு போய் ஒரு சூனியக்காரனை கொடுத்துட்டான். Il y a une personne qui a pris une photo comme cela et a emmené chez une personne qui fait de la sorcellerie. இந்த இவனுக்கு வசியம் பண்ணிட்டான்னு சொல்லி Faites quelque chose pour cette personne-là. அவனும் வசியம் பண்றான். Lui aussi, il fait ces choses-là. ஆனா அப்புறம் வசியம் பண்ணி போட்டுச்சுன்னா இந்த சிஸ்டருக்கு 3 பிள்ளை இருக்குன்னு சொல்லி. Mais après, il dit, mais cette sœur, elle a 3 enfants. அப்ப பாருங்க, இப்ப நீங்க அனுப்புறதுனால உங்களுக்கு மாத்திர நஷ்டம் இல்ல. Parce que vous envoyez, il n'y a pas des malheurs que pour vous. அந்த போட்டோ கொண்டு சூனியக்காரனை கொடுக்குற அவனுக்கு நஷ்டம். Même celui qui va faire la sorcellerie, lui aussi, il a une peine par rapport à cela. இல்ல செய்யற அநியாயங்களை பாருங்க. Regardez ainsi comment on se conduit. நிறைய இருக்குது. Il y a beaucoup de choses comme cela. நிறைய பேர் Beaucoup de personnes. அப்படியே கவர் பண்ணி எடுக்கிறது. On prend avec nos téléphones. கவர் பண்ணி எடுத்துக்கொண்டு சொல்லு வசியம்.
Ce sont des mauvaises choses. நிறைய காரியங்கள் வாசியம். Il y a beaucoup de mauvaises choses comme cela. ஹalleluya. Alléluia. ஆனா அப்படி மாட்டாதீங்க. Ainsi, ne vous changez pas comme cela. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் Amen. இருக்கிறார். L'Éternel est suffisant pour nous. அதுக்காக சோஷியல் மீடியா தேவையில்லைன்னு நான் சொல்லல. C'est pas pour autant que je vous ai dit que les médias sociaux sont pas inutiles. உங்களோட போட்டோக்கள் எல்லாம் இப்ப எங்க தொங்கியிருக்கோ தெரியாது. Mais jusqu'à aujourd'hui, tout ce que vous avez pu publier, on ne sait pas où est-ce qu'on les retrouve. வில்லங்கம். Il faut faire attention. நாளைக்கு நடக்க போற காரியங்கள் பிசாசுடைய கிரிகைகள் உங்களுக்கு தெரியாது. Vous savez pas toutes les mauvaises choses du Satan qui vont se ஒவ்வொரு passer காரியத்துக்கு demain. பின்னால் என்ன இருக்குன்னு தெரியாது. Et peut-être que vous savez pas ce qui se cache derrière chaque chose. நாங்கள் கை கொடுக்கிறதுக்கே யோசிக்க வேண்டிய காலம். Des fois, nous sommes dans une époque où nous faisons attention à même serrer la main avec une கை personne. கொடுக்கிறதுக்கே Rien que pour serrer la main. ஜோர்தான்ல ஒரு பிசாசு கொண்டு வந்துட்டாங்க. En Jordanie, on m'a ramené un mauvais esprit, un Satan devant moi. அந்த பிள்ளைகள பயங்கரமான பிசாசு. Il y avait un très mauvais esprit en cet enfant. நாங்கள் கலைச்சு கொஞ்சம் விடுதலை ஆயிரும். Nous avons essayé de chasser, elle a été un petit peu libérée. விடுதலை ஆயின உடனே Mais dès qu'elle a été un petit peu libérée, ஒரு ஆள் அங்க இருந்து வரும். il y a une autre personne qui vient. இப்படி வாங்கறியா இருக்கா? ஒரு ஆள் அங்க இருந்து வரும். Il y a une autre personne qui vient. வந்த உடனே இவ்வளவுதான் ஒரு தட்டு. Et il s'est juste passé, il a juste frôlé la main comme ça. இவ்வளவு ஒழுங்கா கையே கொடுக்க இல்ல. On n'a même pas serré la main, touché la main. இவ்வளவு ஒரு சின்ன தட்டு. Juste un effleurement. அந்த பிசாசு பலனாயிச்சு. Et cet esprit a été plus fortifié encore. சின்னொரு கான்டாக்ட். Juste un petit contact. சின்னொரு ஒரு காரியம். Une petite chose. அந்த பிசாசு மறுபடியும் பலன் அடைஞ்சிச்சு. Et cet mauvais esprit sorti de cet enfant est parti dans un autre homme et s'est fortifié. இப்போ விடுதலை அடைஞ்ச பிசாசு Et cet esprit qui a été libéré aujourd'hui, மறுபடியும் பலன் வந்துட்டது. il a eu encore été encore எங்க fortifié. இருந்து வந்ததுன்னு பார்த்தா Et quand on voit d'où est-ce qu'il est revenu, கான்டாக்ட். par le contact, l'effleurement. கவனமா இருக்க வேண்டும். Ainsi, soyez très vigilants. ஜாக்கிரதையா இருக்க Soyez வேண்டும். très attentifs. கவனமா இருங்க. Soyez très vigilants. ஹalleluya. Alléluia. நாம காத்து கொள்ள வேண்டும். Nous devons nous préserver chacun d'entre nous. கடைசி காரியம் காத்து கொள்றது. Et la dernière chose, c'est se préserver. ஆமென். Amen. ஹalleluya. Alléluia. அப்ப இந்த நாலு காரியத்துல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா Ainsi, vous devez être très vigilants sur ces 4 choses que nous avons கர்த்தர் vues. எங்க வாழ்க்கை இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி தருவார். Et ainsi, si nous sommes vigilants,